எல்லோருக்கும் வணக்கம். விசேஷமாக எமதூர் மக்களுக்கு வணக்கம். ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சி துறை தனி அலுவலர்கள் நியமனம் அரசாணை வெளியீடு. இந்த வெளியீடு என்னன்னு பார்ப்போமானால், அதற்கு முன்பாக 1941 வலிமை என்ற யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உறவுகளே, நண்பர்களே, தங்களின் நண்பர்கள் உறவினருக்கு பகிருங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. புதிதாய் பார்த்து கொண்டிருக்கிற உறவுகளே, நண்பர்களே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான தொடுங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. நாம் பதிவிடும் ஒவ்வொரு பதிவிலும் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க பதிவுக்குள் கடந்து செல்வோம். ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சி துறை தனி அலுவலர்கள் நியமனம் அரசாணை வெளியீடு. இந்த அரசாணை என்ன வெளியீடுன்னு நாம் பார்ப்பதற்கு முன்பாக சுருக்கமாக நான் சொல்லி வருகிறேன். இதனுடைய முழு அரசாணை வெளியீடையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வச்சுருக்கேன். அதை நீங்கள் கூகுள் டிரைவில் இருக்குது, நீங்கள் பொறுமையாக எடுத்து படித்து தெரிந்து கொள்ளலாம். நாம் சிலைவற்றை மட்டும் இதில் பார்த்து கொள்ள போகிறோம். 5/1/2025 நம்ம கிராமங்களில் இருக்கும் ஊராட்சி மன்ற தலைவர், உறுப்பினர்கள், உபதலைவர் அவங்களுடைய பதவி காலம் முடிந்துவிட்டு அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். மற்றும் அதுக்கு அடுத்து யார் அதை பொறுப்பேற்க போகிறார் என்பதும் இதில் விளக்கமாக கொடுக்கப்பட்டுள்ளது. அநேக விஷயங்கள் இருக்கிறது. நாம் முடிந்த அளவுக்கு நேரத்தை சுருக்கி உங்களுக்கு கொடுக்கிறேன். மீண்டுமாய் சொல்கிறேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கூகுள் டிரைவில் இருக்குது. அதை தட்டி ஓப்பன் பண்ணி நீங்கள் தெளிவாக நேரம் இருக்கும்போது படித்து தெரிந்து கொள்ளலாம். சரி, அனுப்புனர் ஆணையர், ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சி இயக்கம், பனங்கல் மாளிகை, சைதாப்பேட்டை, சென்னை 15. பெறுநர் மாவட்ட ஆட்சி தலைவர், அனைத்து மாவட்டங்கள், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருநெல்வேலி மற்றும் தென்காசி நீங்களாக. நகல் எண் நாள் 6/1/2025. ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை தனி அலுவலர்கள் நியமனம், தனி அலுவலருக்கான பொறுப்புகளும் கடமைகளும் அறிவுரைகளும் வழங்குதல் தொடர்பாக அரசாணை எண் 1 ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை 6/1/2025 அன்னைக்கு தான் அது வெளியிடுறாங்க. இதில் குறிப்பு: பார்வையில் காணும் அரசாணையின் பால் தங்களின் கவனத்திற்கு கொண்டு வர விளைகிறேன். இணைப்பு: குறிப்பிட்ட மாவட்டங்களில் கிராம ஊராட்சிகள் மற்றும் ஒன்றியம் மற்றும் மாவட்ட ஊராட்சிகள் ஆகியவற்றுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் பதவிக்காலம் 5/1/2025 உடன் முடிவடைந்துள்ளது. இந்த 3 அடுக்கு ஊராட்சிகளுக்கும் தேர்தல் நடத்தப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் பதவியேற்கும் வரை 3 அடுக்கு ஊராட்சி நிர்வாகம் செம்மையாக நடைபெறுவதை உறுதி செய்திட 6/1/2025 முதல் 5/7/2025 வரை தனி அலுவலர்கள் நியமனம் பார்வையில் காணும் அரசாணையில் உத்தரவிடப்பட்டுள்ளது. ஒவ்வொரு ஊராட்சிகள் அமைப்புகளுக்கும் முறையான நிர்வாகத்தினை தொடர்ந்து செயல்படுத்துகிற நோக்கத்தின் கீழ் அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ள அலுவலர்கள் நிர்வாக நடைமுறையின் கண்காணித்திட அறிவுறுத்தப்படுகிறது. இதை பார்த்துட்டோம். மாவட்ட ஊராட்சி, ஊராட்சி ஒன்றியம், கிராம ஊராட்சி அவர்களுக்கான தனி அலுவலர்கள் யார் என்று இதில் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. மேலும் அலுவலர்கள் அனைவரும் தற்போதைய பதவி சார்ந்த பொறுப்புகளும் கூடுதல் பொறுப்பை மேற்கொள்ள வேண்டும். சம்பந்தப்பட்ட வட்டார வளர்ச்சி அலுவலர், கிராம ஊராட்சி ஒவ்வொரு ஊராட்சியிலும் தீர்மான புத்தகம், பிற பதிவேடுகள், ரொக்க புத்தகங்கள், பயன்படுத்தப்பட்ட மற்றும் பயன்படுத்தாத காசோலைகளை, புத்தகங்கள், வங்கி கணக்கு புத்தகங்கள், பேங்க் பாஸ்புக் ஆகியவற்றில் பொறுப்பில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பொறுப்பில் எடுத்துக்கொள்வதற்கான அறிக்கையினை 8/1/2025 காலை 10 மணிக்குள் ஊராட்சி ஆய்வாளருக்கு அனுப்ப வேண்டும். 5/1/2025 தேதியில் காசாக்கப்படாமல் நிலுவையில் உள்ள காசோலைகளை கணக்கிட்டு அக்காசோலைகளை வங்கியில் அனுமதிக்கும் போது வட்டார வளர்ச்சி அலுவலர் அனுமதி பெற்று பின்னர் அனுமதிக்க வேண்டும் என்ற விவரத்தினை வங்கி மேலாளருக்கு முன்னாடியே வங்கி மேலாளர்கள் உடன் சுற்றறிக்கை அனுப்ப வேண்டும். சம்பந்தப்பட்ட அலுவலர்
முற்பகல் நிர்வாக நடைமுறைக்கு அறிவித்துள்ளது. ஊராட்சிகளின் தனி அலுவலர்களின் இன்றியமையாத கடமைகள் மற்றும் பொறுப்புகள். கிராம ஊராட்சி தனி அலுவலர் பொறுப்புகள். ஊராட்சி கூட்டங்கள். கிராம ஊராட்சி தனி அலுவலர் மன்ற பொருள் அங்கீகாரத்தின் அடிப்படையில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும். மன்ற பொருள் பொதுமக்கள் கோரிக்கை அடிப்படையில் இருக்க வேண்டும். அரசு நிர்ணயித்த நாட்களில் அரசு எந்த நாட்கள் கிராம ஊராட்சி கூட்டங்கள் நடத்த வேண்டும் என்று தெரிவிக்கும் நாட்கள் கிராம சபை கூட்டங்கள் நடத்த வேண்டும். ஊராட்சியின் மாதாந்திர செலவுகள் அறிக்கை கணக்குகள். ஊராட்சி தணிக்கை அறிக்கைகள். சமூக தணிக்கை அறிக்கைகள். கிராம ஊராட்சி நிதியின் கீழ் அனுமதிக்கப்பட்ட பணிகள். கிராம ஊராட்சியில் பதிவு செய்யப்படும் பணிகள் அனைத்தும் இயற்கை சீற்றங்கள் மற்றும் பொது சுகாதாரத்திற்கு பாதிப்பு ஏற்படின் தனி அலுவலர் ஒப்புதலுடன் கால தாமதமின்றி பணிகள் மேற்கொள்ள வேண்டும். வங்கி கணக்கு மற்றும் பதிவேடுகள் பராமரித்தல். ஊராட்சியில் வசூல் செய்யப்படும் வருவாய்கள் இனங்கள் இணைய வழி மற்றும் வசூல் செய்திட வேண்டும். அதற்கான நடைமுறையில் பதிவேடுகள் முறையாக பராமரித்திட வேண்டும். பராமரிப்பு பணிகள். ஊராட்சி பொறுப்பிலுள்ள பொது சொத்துக்களான கட்டடங்கள், சந்தை வளாகங்கள், சமுதாய கூடங்கள் மற்றும் ஒப்படைக்கப்பட்டுள்ள நிக போன்ற முறையாக பாதுகாத்து வருவாயை பெருக்க வேண்டும். ஊராட்சிக்கு உட்பட்டு அனைத்து குடியிருப்பு பகுதியிலும் போதுமான குடிநீர் விநியோகம் தடையின்றி வழங்குவதை கண்காணிக்க வேண்டும். மின் மோட்டார்கள் பழுதின்றி செயல்படவும், இணைப்பு குழாய்கள் மற்றும் கைப்பம்புகள் நல்ல முறையில் செயல்படவும் வாரத்தில் ஒரு முறை ஆய்வு செய்து எல்லா பகுதியிலும் முறையான குடிநீர் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மற்றும் தரைமட்ட தொட்டிகளில் 15 நாளுக்கு ஒரு முறை சுத்தம் செய்ய வேண்டும். மேலும் சரியான அளவில் குளோரினேஷன் மற்றும் சுகாதாரமான குடிநீர் மக்களுக்கு வழங்குவதை உறுதிப்படுத்த வேண்டும். ஒவ்வொரு ஊராட்சியிலும் போதுமான அளவுக்கு பிளீச்சிங் பவுடர், குளோரின் மாத்திரைகள் மற்றும் கிருமிநாசிகள் ஆகிய இருப்பு வைத்திருக்க வேண்டும். தெருவிளக்குகள் அனைத்து பகுதியிலும் முழுமையாக எரிவதை உறுதிப்படுத்த வேண்டும். குறிப்பாக தற்போது நிறைவேற்றப்படும் சுழல் விளக்குகள், LED விளக்குகள் மாற்றுவதற்கான திட்டங்களை விரைவாக செயல்படுத்தி முடிக்க வேண்டும். இரவு நேரங்களில் முகாம் சென்று 100 தெருவிளக்கு எரிவதை உறுதி செய்து 100% தெருவிளக்கு எரிவதை உறுதி செய்ய வேண்டும். பழுதுகளை உடனுக்குடன் சரி செய்ய வேண்டும். ஊராட்சியில் மின் கட்டணம் மற்றும் குடிநீர் கட்டணத்தை எவ்விதம் இழிவையின்றி மாதந்தோறும் செலுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். சுகாதார பணிகள். ஊராட்சிகளில் உள்ள துப்புரவு பணியாளர்கள் மற்றும் தூய்மை காவலர்களை முறையாக பயன்படுத்தி கிராமப்புறங்களில் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். திடக்கழிவு மேலாண்மை திட்டத்திற்கு உரிய முறையில் நிறைவேற்றி ஊராட்சி பகுதியில் உள்ள குப்பை குளங்களை தினசரி அகற்றி கிராமத்தை சுத்தமாக பராமரிக்க வேண்டும். போதுமான அளவுக்கு பிளீச்சிங் பவுடர், பினாயில், பைரித்ரம் மற்றும் டெமிபஸ் ஆகியவற்றில் இருப்பில் வைத்திருக்க வேண்டும். பொது சுகாதாரத்திற்கு அபாயம் ஏற்படும் காலங்களில் அல்லது டெங்கு போன்ற நோய்கள் அறிகுறி தென்படுமெனும் சுகாதாரத்துறையுடன் ஒருங்கிணைந்து துப்புரவு பணியாளருடன் திறன்பட மேம்பட வேண்டும். திறந்த வெளியில் மலம் கழித்ததை முற்றிலும் அகற்ற அனைத்து வீடுகளிலும் தனிநபர் கழிவறை கட்டி கிராமத்தின் திறந்தவெளி மலம் கழிப்பது திறந்தவெளி மலம் கழித்தலற்ற ஊராட்சியாக மாற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும். அரசு திட்டங்கள் செல்லும். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் அரசின் ஊரக வளர்ச்சி ஆணையரின் அறிவுரைக்கப்பட்டு வழிகாட்டும் நெறிமுறையை பின்பற்றி அனைத்து கிராமங்களும் நடைபெற வேண்டும். உறவுகளே, தொடர்ந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம படித்து தெரிந்திருக்கிறோம். இது முழு விவரத்தையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கூகுள் டிரைவில் இருக்குது. நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி தெளிவாக நேரம் இருக்கும்போது படித்து தெரிந்து கொள்ளலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் வாழ்க வளமுடன்.